வணக்கம். மன்னார் மறை மாவட்டத்தின் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலையகத்தில் ஜெபனேசன் அனஸ்டன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க திரு அவையின் 267வது திருத்தந்தையாக 14ஆம் சிங்கராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மே 6 வத்திகான் சுவிஸ் காவலர்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளிமுனை பங்கின் திருப்பாலத்து சுவை மாணவர்களுக்கான நிரந்தர அங்கத்துவ சின்னம் சூட்டப்பட்டது. விடத்தல் தீவு புனித யாகப்பர் ஆலயத்தில் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் குணமாக்கல் வழிபாடு நடாத்தப்பட்டது. ஏனைய மறை மாவட்ட செய்திகள். அருட்சகோதரர் சகாயநாதன் விமல்ராஜ் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட செய்திகள். மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் பெண்கள் தேசிய கல்லூரியில் காபோதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டனர். தொடர்வன விரிவான செய்திகள். கத்தோலிக்க திரு அவையின் 267வது திருத்தந்தையாக 14ஆம் சிங்கராயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மே 8 வியாழன் 2ஆம் நாள் ரோம் உள்ளூர் நேரம் மாலை 6:08 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் மாலை 9:38 மணியளவில் வாக்குப்பதிவிற்கான முடிவுகளை தெரிவிக்கும் வண்ணம் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் புகைப்போக்கிலிருந்து வெண்புகை வெளிவந்தது. திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை எடுத்துரைத்தது. திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தையாக அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட 69 வயதான கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் 14ஆம் சிங்கராயர் என்ற திருப்பெயரை தேர்ந்தெடுத்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது திருத்தந்தை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மே 8 வியாழன் மாலை 7:30 மணியளவில் வத்திகான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக மேல் மாடத்தில் தோன்றிய கர்தினால் டொமினிக் மம்மர்த்தி அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வான செய்தியை அறிவிக்கின்றேன், நாம் ஒரு திருத்தந்தையை பெற்றுவிட்டோம் என்று கூறி புதிய திருத்தந்தையை தெரிவு செய்யப்பட்ட செய்தியை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். Eminentissimum ac reverendissimum Dominum Dominum Robertum Franciscum Sancte Romane Ecclesiae Cardinalem Prevost. பின்னர் புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் தனது முதல் உரையை நிகழ்த்தி மக்களுக்கு ஆசீர் வழங்கினார். La pace sia con tutti voi. Fratelli, sorelle carissimi, questo è il primo saluto del Cristo risorto, il buon pastore che ha dato la vita per il gregge di Dio. Anch'io vorrei che questo saluto di pace entrasse nel vostro cuore, raggiungesse le vostre famiglie, a tutte le persone, ovunque siano, a tutti i popoli, a tutta la terra. La pace sia con voi. Ringraziare anche tutti i confratelli cardinali. I'd like to also thank my brother cardinals who chose me to be the successor of Peter and to walk along with you, la pace, la giustizia, searching all together for peace and justice, and working together, men and women faithful to Christ, without fear, to proclaim the gospel, to be missionaries. இதனிடையே 9/5/2025 நேற்று மாலை 2:30 மணிக்கு கர்தினால்களுக்கான முதல் திருப்பலி புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் முதல் பாஸ்கா கால மூவளை சபை உரையினை நிகழ்த்த உள்ளதாகவும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது.
2020 ஆண்டு ஏப்ரல் 15 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை கல்லா மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் 2023 ஆண்டு ஜனவரி 30 அன்று ஆயர்களுக்கான திருப்பீடகத்துறையின் புதிய தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பீட ஆணையகத்தின் தலைவராகவும் நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்ட திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர் அவர்களுக்கு மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக மன்னார் மறை மாவட்டத்தின் செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மே 6 வத்திக்கான் சுவிஸ் காவலர்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 2025 ஆண்டு ஜனவரி 18 சனிக்கிழமை சுவிஸ் கார்ட்ஸ் எனப்படும் வத்திகானின் சுவிஸ் மெய்காப்பாளர்களின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏறக்குறைய 80 பேரை சந்தித்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பிடத்துடன் இணைக்கப்பட்ட அவ்வமைப்பின் 25ஆம் ஆண்டிற்கான தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். 1527ஆம் ஆண்டில் ரோம் நகர் சூறையாடப்பட்ட போது திருத்தந்தை 7ஆம் கிளமெண்ட் அவர்களை காப்பாற்றுவதற்காக போரிட்ட 189 சுவிஸ் வீரர்களில் 147 பேர் மே 6ஆம் நாள் கொல்லப்பட்டதன் நினைவாக இறந்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் புதிய காவலர்களை பணிக்கு சேர்க்கும் விதமாகவும் சுவிஸ் காவலர்கள் விழாவானது மே 6 அன்று சிறப்பிக்கப்பட்டது. மே 6 செவ்வாய்க்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 11 மணியளவில் வத்திகான் கசர்மா டெல்லா கார்டியாஸ் சுவிஸ் காவலர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தங்களது மரியாதையையும் அஞ்சலியும் செலுத்தி சுவிஸ் காவலர்கள் தங்களது விழாவினை ஆரம்பித்தனர். அதன் பின் சுவிஸ் காவலர் தலைவர் அவர்கள் காவலருக்கு உரையாற்றினார். அதன் பின் சுவிஸ் காவலர்கள் அனைவரும் திருத்தந்தையின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த முன்னாள் காவலர்களின் தியாக வாழ்வை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். அதன் பின் இவ்வாண்டு புதிதாக பணியில் சேர இருப்பவர்களுக்கான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. சுவிஸ் காஸ்ட் எனப்படும் திருத்தந்தையின் மெய்காப்பாளர்கள் அமைப்பானது 1506ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 19 முதல் 30 வயதிற்குட்பட்ட சுவிட்சர்லாந்து நாட்டு இராணுவ பயிற்சி பெற்ற அந்நாட்டின் கத்தோலிக்க இளையோர் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 6ஆம் நாளன்று இந்த அமைப்பில் சேர்க்கப்படுகின்றனர். பள்ளிமுனை பங்கியின் திருப்பாலத்து சுவை மாணவர்களுக்கான நிரந்தர அங்கத்துவ சின்னம் சூட்டப்பட்டது. பள்ளிமுனை புனித லூசியா பங்கியின் திருப்பாலத்து சபை மாணவர்களுக்கான நிரந்தர அங்கத்துவ சின்னம் சூட்டும் விழா கடந்த 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மறை மாவட்ட பாப்பரையின் சபைகளின் இயக்குனர் அருட்பணி தயாளன் குஞ்ஞாடிகளாரின் தலைமையில் பள்ளிமுனை பங்கு தந்தை அருட்பணி டெஸ்மண்ட் கிளாஸ் அடிகளார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதில் 110க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சின்னங்களை பெற்றுக்கொண்டனர். இவர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி கருத்தமர்வு 3/5/2025 அன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. விடத்தல் தீவு புனித யாகப்பர் ஆலயத்தில் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் குணமாக்கல் வழிபாடு நடாத்தப்பட்டது. உயிர்த்த ஆண்டவர் சமூகம் ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்கள் நிறைவு நாளை சிறப்பிக்கும் முகமாக குணமாக்கல் வழிபாடுகள் விடத்தல் தீவு புனித யாகப்பர் ஆலயத்தில் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் பங்கு தந்தை அருட்பணி ஜெகானந்தன் அடிகளார் தலைமையில் 2/5/2025 வெள்ளிக்கிழமை குணமாக்கல் வழிபாடு நடாத்தப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டளவில் வவுனியா பம்பை மடுவில் அமைந்துள்ள இறையிறக்க வழிபாட்டு ஸ்தலத்தில் வைத்திய கலாநிதி திரு சஜீவன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு உயிர்த்த ஆண்டவர் சமூகம் இலங்கையில் பல பாகங்களிலும் குறிப்பாக எமது மன்னார் மறை மாவட்ட பங்குகளில் ஆன்மீக பணிகளையும் குணமாக்கல் வழிபாடுகளையும் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் பெண்கள் தேசிய பாடசாலையில் காப்போதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டனர். 2024ஆம் ஆண்டு காப்போதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில் நடைபெற்றது. இவ்வருடம் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில் 46 மாணவர்கள் வரை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகி மாபெரும் வரலாற்று சாதனை புரிந்துள்ளனர். சிறப்பாக பொறியியல் துறையில் 5 மாணவர்கள் என, மருத்துவத்துறையில் 2 மாணவர்கள், பல் மருத்துவ துறையில் 1 மாணவன் என தெரிவாகியது மிகவும் சிறப்பு வாய்ந்த விடயமாக கருதப்படுகின்றது. மேலும் மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரியில்
21 மாணவர்கள் சிறந்த பெறுபர்களை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியமை பாராட்டுதலுக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் சிறந்த பாடசாலைகளில் சிறப்புடன் விளங்கும் இவ்விரண்டு பாடசாலைகளும் சிறந்த பெறுபேறை பெற அல்லும் பகலும் பல தியாகங்களுக்கு மத்தியில் கல்வியை பயிரிட்ட மாணவ செல்வங்களுக்கு பயிற்றுவித்து நெறிப்படுத்திய அர்ப்பணிப்பான ஆசிரியர்கள் மற்றும் வலய கல்வி உத்தியோகத்தர்கள், பழைய மாணவர்கள், பல கஷ்டங்களை சுமந்த பெற்றோர்களுக்கும் மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக மன்னார் மறை மாவட்டத்தின் செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்சகோதரர் சகாயநாதன் விமல்ராஜ் அவர்களின் குருத்துவ அருட்பொழிவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மறை மாவட்டத்தின் அமலமரி தியாகிகள் சபை திருத்தொண்டர் அருட்சகோதரர் சகாயநாதன் விமல்ராஜ் அவர்கள் கடந்த 3/5/2025 சனிக்கிழமை திருகோணமலை புனித மரியாள் பேராலயத்தில் அதிவந்தனைக்குரிய ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் ஆண்டகை அவர்களால் திருப்பொழிவு செய்யப்பட்டார். திருகோணமலை மறை மாவட்டத்தின் புதிய குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள அருட்பணி சகாயநாதன் விமல்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு எமது மடுமாதா தொலைக்காட்சியின் சார்பாக மன்னார் மறை மாவட்டத்தின் செபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்து வரும் செய்திகள் புதன் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.